ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சின்ன ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு செருப்பு தைக்கிற ஒரு அப்பா, அவருக்கு 2 பிள்ளைங்க. பட் இவனும் கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்காரு. அந்த செருப்பு தைச்சாலும் இவர் கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்காரு பிள்ளைங்கள. அந்த 2 பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்ல இருக்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஜாலியா இருந்திருக்காங்க. மத்த பிள்ளைங்க ஜாலி பண்றத பார்த்து நம்மளும் ஜாலியா இல்லையா, நம்ம அப்பா காசு தர மாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காங்க. செருப்பு தைச்சிட்டு டெய்லி வந்து பீரோல சேர்த்து வைப்பாரு காசை. ஒரு நாள் இந்த சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், ஐடியா பண்ணிருக்கான். அப்பா இல்லாத போது நம்ம வந்து பீரோல இருந்து காசு எடுத்துடலாம் அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கான். பெரியவன் சொல்லியிருக்கான், அதெல்லாம் தப்புடா, அந்த வேலை செய்யக்கூடாது, நமக்காக அப்பா வந்து கஷ்டப்படுறாரு. அப்ப கூட அந்த சின்ன பையன் கேட்காம பல நாள் வந்து உள்ள திறந்து திறந்து காசை எடுத்து ஸ்கூல்ல ஜாலியா செலவு பண்றது. இது மாதிரி இருக்க சொல்ல அவங்க அப்பா வந்து செருப்பெல்லாம் தைச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த அமௌண்ட்டை வீட்டுல போடுவார் இல்லையா, அதுல டெய்லி ஒரு 500 ரூபாய் குறையுமா. என்னடா அது எப்படி குறையுது? ஒய்ஃபும் எடுக்க மாட்டாங்க, சாவியும் நம்ம கிட்ட தான் இருக்கு, எப்படி இந்த காசு குறையுதுன்னு ஒய்ஃபை கேட்டாரா, நீ ஏதாவது காசு எடுத்தியாமாட்டு. நான் ஏங்க எடுக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். அப்போ யார் தான் இந்த காசு எடுக்கிறது அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக தானே போடுறோம், எப்படி இது ஷார்ட்டேஜ் ஆகுது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு நாள் நான் ஐடியா பண்ணியிருக்காரு, 50 காசு பிளேடை வாங்கி பீரோ லாக்கர் உள்ள உடச்சி போட்டிருக்காரு. இந்த சின்னவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாரும் போயிட்ட உடனே கையை விட்டு தேடிக்கிறார், காசு எதுவும் இல்லை, பிளேடு தான் இருக்கு. இவர் கையெல்லாம் விரலெல்லாம் அப்படியே பாலமா அறுத்துட்ட உடனே என்ன ஆச்சு, துணி எடுத்து வீட்டில் கட்டெல்லாம் போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ ஈவினிங் அவர் செருப்பு தொழிலாளி இல்லையா, செருப்புலாம் துவைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்னப்பாச்சு கையில் அப்படின்னு. இல்லைப்பா, ஸ்கூல்ல விளையாடும் போது கீழே விழுந்துட்டு அதான் கட்டுன்னு. அப்படியா, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் வேலை தான் இது அப்படின்னு சொல்லி. நைட்டு சாப்பிடும் போது, ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் உனக்கு போகுது அப்படின்னு சொல்லி. என்னப்பா, காசு நீ தான் எடுத்திருக்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் தாண்டா உள்ள பிளேடு போட்டேன், யார் எடுக்கிறாங்களோ அவங்க கையெல்லாம் கட் பண்ணிட்டோம், அப்போ கண்டுபிடிச்சிடலான்ட்டு, ஏன் இந்த மாதிரி வேலை செஞ்சேன். ஓன்னு அழுகுறான் அந்த சின்ன பையன். அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம செஞ்சுட்டப்பா. மன்னிப்புன்றது வேறடா, நீ இந்த காரியம் செய்யும் போது யோசித்து இருக்கணும், உங்களுக்காக தானே நான் பணம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல இந்த சின்ன பையன் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு, சாரிப்பா, இனிமேல் அந்த தவறுலாம் நான் பண்ண மாட்டேமா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடிக்காம எதுவும் பண்ணாம திருப்பி அரவணைச்சு அவனுக்கு 2-3 வார்த்தை அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கையில வந்து திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த திருடு பொய் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணி ரொம்ப அழகா தெளிவா சொன்னாரு. எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டீங்கன்னா, திருட்டு பொய் இது நம்ம வாழ்க்கையில இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாதுங்க. அதனால ஒரு சின்ன கருத்து இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.